ஓட்டுநர் சங்க தலைவர் ஷாஜான் பேசுகிறேன். கேஸு தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிட்டு சப்ளை நிறுத்திட்டாங்க டீலருக்கு. 1-2 தான் தந்துட்டு இருக்காங்க. நீ நாளைக்கு க்ளோஸ் ஆகுதோ நாளைக்கு கழிச்சான்னு தெரியல. அதனால அரசாங்கம் வளைகுடா போனால நிறைய பாதிப்பு இருந்துட்டு இருக்கு. ஒன்லி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரீஸும் பாதிக்குது, சிமெண்ட் ஃபேக்ட்ரி பாதிக்குது, எல்லாத்துக்குமே கேஸ் தான். அதனால பாதிக்கப்படுறது ஹோட்டல் மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பாதிக்கும். அதனால பொருளாதாரம் பாதிக்கும், மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. எங்களை மாதிரி ஹோட்டல் இருக்காங்களே, வெளியூர்ல இருக்காங்களே, ஹோட்டலில் மீறி சாப்பிட்டு இருக்காங்க, அவங்களும் ரொம்ப பாதிப்பாங்க. இது போக ஹோட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலில் கேன்டீன் இருக்கு, கேன்டீனையும் க்ளோஸ் பண்ண வந்தானாக்கா அவ்வளோ பேஷண்ட்டும் பாதிப்பாங்க. அவங்களுக்கு ஓட்ஸ் இருக்காது, காலில் கஞ்சி இருக்காது, ஃபுட் இல்லைனாக்கா இன்னும் ரொம்ப பாதிப்புக்கும், நிலைமை ரொம்ப மோசமாகும். அதனால தமிழக அரசாங்கம் அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்து, மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து 1-2 நாளையில ரெடி பண்ணனாக்கா எல்லா ஹோட்டலும் அடைக்க வேண்டிய கண்டிஷன் ஆகி, பெங்களூர்லாம் ஹோட்டல் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊர்லயும் ராம்நாடு இடங்கள்லாம் க்ளோஸ் பண்ணதாட்டு தகவல் வந்துட்டு இருக்கு. ஒரு நாளையில இங்கேயும் அதே கண்டிஷன் வந்துடும். ஏன்னா சப்ளை நிறுத்திட்டாங்க, டீலருக்கு சப்ளை வருது இல்லை, இப்போ கம்ப்ளீட் நிறுத்திட்டாங்க. இருக்க ஸ்டாக்கை 1 நாள் கொடுப்பாங்க, அதோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஹோட்டல் இருந்தோம், ஏன்னா பழைய மாதிரி விறகெல்லாம் போட்டு யாரும் எரிக்க வேண்டிய கண்டிஷன்ல ஹோட்டல் இல்லை, எல்லாம் கேஸ் ஆகிட்டாங்க. கேஸ் விலை இந்த வளைகுடா கூட 3 தடவை கேஸ் விலை ஏறியாச்சு. அதனால மக்களும் பாதிக்காங்க. வீட்டு சிலிண்டர் அது கேட்கவே வேண்டாம். அது முன்னாடி இருந்ததுக்கு நாளைக்கு கொட்டிட்டாங்க, புக்கிங் டேட்டும் கொட்டிட்டாங்க. முன்னாடி 21 நாளைக்கு இருந்தாங்க, விலைவாசி ஏறும், எல்லாம் ஏறும். அதனால மக்கள் பாதிக்கப்படுவாங்க, கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க மக்கள். அதனால ஒரு நாளையில தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கேட்டது. அது என்னென்ன இது என்னன்னாக்கா, எல்லா ஹோட்டலையும் அடைக்கக்கூடிய கண்டிஷன் வந்துட்டு, அதுக்கு இல்லாம மக்களையும் பொதுமக்களையும் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு 2 அரசுக்கு இருக்கு. கன்னியாகுமரத்துல சின்னது பெருசா 5000 ஹோட்டலுக்கு மேல இருந்துட்டு இருக்கு. ஆமா, தொழிலாளர் எப்படி பார்த்தாலும் ஒரு 30-35 தொழிலாளர் மேல தாராளமா வரும். கண்டிப்பா எல்லா தொழிலும் பாதிக்கும், தொழிலாளர்களும் பாதிப்பாங்க. இதனால மக்களுக்கும் கஷ்டம் தான். அதனால அந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடிய நடவடிக்கை முடியுமோ நடவடிக்கை மத்திய அரசும் தமிழக அரசும் சேர்ந்து முடிவு எடுத்தால் தான் இது ஸ்பீடாக நடக்கும். கடைகள் அடைக்காத அளவுக்கு பாதிக்க வேண்டியது அரசின் கடமை. ராஜ்குமார், சென்னை ஹோட்டல் சங்க செயலாளர், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய தலைமைச் செயலாளர். சார் சொல்லுங்க, இப்போ என்ன பிரச்சனை நிலவுது? சிலிண்டர் கடந்த 2 நாட்களாக ஈரான் போர் பதற்றம் காரணமாக கேஸ் சப்ளை தட்டுப்பாடு இருப்பதாக செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் நேற்றே மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர்களுக்கும் பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கும் சென்னை ஹோட்டல் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பிலிருந்து கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதங்களின் அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் தற்போது நிலவுகின்ற கேஸ் தட்டுப்பாட்டை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர எஸ்மா ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அத்தியாவசிய பொருட்களின் அடிப்படையில் உள்ள அந்த சட்டம் 1968 அதை அமல்படுத்தி உணவகங்களை எஸ்மா சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அதற்குரிய கேஸ் தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் அவரிடம் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று மாலைக்குள் கேஸ் எந்தெந்த கம்பெனியில் எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்பதை அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிற செய்தியை அவர்கள் கோரியிருக்கிறார்கள். அதன் பிறகே மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து நிச்சயமாக உணவகங்கள் மூடப்படும் சூழ்நிலையை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை தமிழக அரசும் மத்திய அரசும் எடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய கோரிக்கை சமர்ப்பித்திருக்கிறோம். ஏற்கனவே கேஸ் புக் பண்ணா அப்பவே அன்னைக்கே கொண்டு வந்து சப்ளை பண்ணுவாங்க. இப்ப கேஸ் புக் பண்ணா 2 நாள் 3 நாள் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எப்பவுமே கேஸ் 2 நாளைக்கு உரிய கேஸ் ஒவ்வொரு உணவகத்திலும் இருக்கும். அதுக்கு மேல உள்ளதை கட்டாயம் நாங்கள் டெலிவரி எடுத்து தான் உணவுகள் தயாரிக்க முடியும். அந்த வகையில் 2 நாட்களுக்கு 48 மணி நேரத்திற்கு பின்னர் தான் முழுமையான நிலைமை தெரிய வரும். எந்த வகையிலும் உணவகங்கள் மூடப்படாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பும் சென்னை ஹோட்டல் சம்பந்தம் மிகவும் அழுத்தமாக மத்திய மாநில அரசுகளுக்கு கருத்தை வலியுறுத்தி வருகிறது. மத்திய அரசு பண்ணிருக்கு, ஆனால் மாநில அரசு எங்களை அதை இன்க்ளூட் பண்ணி அந்த இதில் கொண்டு வரணும். அதாவது உணவகங்களை எஸ்மா ஆக்ட் கீழே கொண்டு வந்துட்டா சப்ளை ரெகுலேட் பண்ணிடலாம்.
சென்னையை பொறுத்த வரைக்கும் வெளியூர்ல தங்கி வேலை செய்யறவங்க இந்த ஹோட்டல் சாப்பிடறவங்க அதிகமா இருப்பாங்க. மொத்தத்தில் உணவகங்கள் என்பது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல கம்யூனிட்டி கிச்சன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்கின்ற சமுதாய சமையல் கூடங்கள் தான். சமுதாய சமையல் கூடம் என்று சொல்கின்ற பொழுது ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கான உணவை தயாரித்து விநியோகிக்கின்ற அந்த சேவை துறையிலே உணவகங்கள் இருக்கின்றன. ஆக சேவை சார்ந்த வணிகத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு இடையூறு என்று சொன்னால் ஒட்டுமொத்த பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதனால் மத்திய மாநில அரசுகள் விரைந்து இதில் கவனம் செலுத்தி உணவகங்கள் மூடப்படும் நிலையை தவிர்த்திட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சார், இப்போ மற்ற ஸ்டேட்டுடைய நிலைமை என்ன? தமிழ்நாட்டுக்கு தான் இது ஆரம்பிச்சிருக்கா? ஏற்கனவே கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் இன்றையிலிருந்து உணவகங்கள் மூடப்படுவதாக செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நிலை தமிழகத்தில் உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக முன்கூட்டியே மாண்புமிகு முதல்வர் அவர்களை இன்று சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறோம். இப்போ அந்த தட்டுப்பாடு ஏற்படுதுன்னதும் எல்லா கடைகள்லயும் அதிகமா வாங்கணும் தானே நினைப்பாங்க. அது பிரச்சனையா இருக்கா? எப்படி பாருங்க? அதிகமாக வாங்கக்கூடிய சூழல் இருந்தாலும் வாங்கி அதை ஸ்டாக் செய்ய முடியாத நிலைமை அனைத்து உணவகங்களிலும் இருக்கிறது. ஏனென்றால் உணவகங்களிலே ஒட்டுமொத்தமாக சிலிண்டரை வாங்கி அடுக்கி வைக்க முடியாது, அந்த சூழல் இல்லை. சிறிய உணவகங்களில் எல்லாம் அன்றாடம் தினசரி வாங்கித்தான். பெரிய நிறுவனங்கள் கூட ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல சிலிண்டரை அங்கே ஸ்டாக் வைக்க முடியாது. இல்ல, அதுக்கு ஏதோ லிமிடேஷன் இருக்கா? அதுதான் கேக்குறேன். இல்ல, எவ்வளவு வேணாலும் முதல்ல வாங்கிக்கலாம்னு இருந்தப்ப இப்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க கிடைக்கலன்றது புரிஞ்சுக்கிறேன். ஆமா, ஆனா ஒரு கடைக்கு இவ்வளவுதான் பர்ச்சேஸ் பண்ண முடியுன்ற அந்த தட்டுப்பாடு அதெல்லாம் இன்னும் யாரும் சொல்லல. அந்த மாதிரி யாரும் சொல்லல. இல்ல, அப்படி சொன்னாதானே இது நிறைய பேர் பாதிக்கப்படாம. சப்ளை லேட் ஆகும்னு சொல்றாங்களே தவிர மற்றபடி இத்தனை சிலிண்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. அந்த அவங்களுக்கு உண்டான தேவையை அவர்கள் பூர்த்தி செய்வதற்கான சப்ளை நிச்சயம் இருக்கும் என்று நம்புகிறோம். அந்த வகையில 48 மணி நேரம் கடந்தால்தான் உண்மையான நிலவரம் தெரியும். பிளாக் மார்க்கெட் எதுவும் பிளாக் மார்க்கெட்லாம் இது வரைக்கும் இல்லை. வீட்டு சிலிண்டர் சில வணிக கடைகளில் வீட்டு சிலிண்டர் பெரும்பாலும் நீங்க சொல்றது 99.9% நல்ல ஹோட்டல்களில் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில இந்த தெருவோர கடைகள், டீ கடைகள், இது மாதிரி இடங்கள்ல வேணா ஏதாவது ஒரு தெருவோர கடைகளை தான் பெரும்பாலும் இந்த மாதிரி வீட்டு சிலிண்டர் பயன்படுத்தும் நடைமுறை இருக்கிறதே தவிர உணவகங்கள் இல்லை. விலைகளை அதிகரிக்கிறது வாய்ப்பு இருக்குது. சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு. ஏற்கனவே சிலிண்டர் 150 ரூபாய் இந்த 2 நாள்ல விலை ஏற்றிருக்கிறாங்க. காரணம் தட்டுப்பாடு மட்டுமல்ல, உலகளாவிய இந்த போர் பதட்டம் காரணமாக ஷார்ட் சப்ளை என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே எங்களுடைய மாநில தலைவர் விக்ரம் ராஜா நேற்று சொன்னதை போல ட்ரம்ப் அவர்களின் நடவடிக்கை காரணமாகத்தான் இந்த பதற்றமே ஒட்டுமொத்தமாக. இல்ல, இப்போ ஃபுட்டோட ரேட்ல இன்க்ரீஸ் ஆகுமா? இப்போ இல்ல, ஃபுட்டோட ரேட்லாம் இதனால எனக்கு அதாவது ஒரு வருஷத்துல எப்பவோ ஒரு முறை தான் இந்த விலைவாசி ஏற்றங்கள் இருக்குமே தவிர நினைச்சபடி இன்னைக்கு ஏற்றி நாளைக்கு விற்க முடியாது. அந்த நிலைமை உணவகங்கள் எப்பொழுதுமே இல்லை. இப்போதைக்கு ஆனா அந்த முடிவு இல்லை. இல்ல. சிஎம் பாத்தீங்களா என்ன சொன்னாங்க? அதான் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதா உறுதியளிச்சிருக்கோம். அதுக்காக தான் இன்னைக்கு கேஸ் எவ்வளவு இருப்பு இருக்கு, கம்பெனிகள்ல எவ்வளவு இருப்பு இருக்குன்ற இன்னைக்கு மாலைக்குள்ள அரசினுடைய கோரிக்கை தீர்வு காணப்படும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறோம். இந்த ஆயில் நிறுவனங்கள்லாம் அந்த மாதிரி பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி அறிக்கை விடுறாங்க இல்லையா? அது எப்படி? ஆயில் நிறுவனங்கள்ல அது ஜெனரலா விடுற அறிக்கை தான். உண்மையிலே உலகளாவிய தட்டுப்பாடு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அன்றாட தினசரி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. காரணம், அந்த ஹோர்முஸ் கால்வாய் என்கின்ற நீரிணை அந்த ஈரான் கண்ட்ரோல் இருக்கு. அதை திறந்தாதான் எல்லாமே கேஸோ பெட்ரோலோ எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரம்ப் சொல்றது போல இந்த 2-3 நாள் போர் முடிஞ்சுட்டா எல்லாமே சரியாயிடும்னு நம்பிக்கிறோம். ஹோட்டல் இப்போ இன்னைக்கு செயல்படுதா? இன்னைக்கெல்லாம் செயல்படுது. அதான் 48 மணி நேரம் கழித்து தான் உண்மை நிலவரம் தெரிய வரும்.